Hello friends, welcome to Good Things. Cyber security ல இருந்து சூப்பரான high level postings ஓட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நியூ பர்மனன்ட் ஜாபுக்கான ரெக்ரூட்மென்ட் நோட்டிஃபிகேஷன் தான் தற்போது வெளியா இருக்கு. எனி டிகிரி முடிச்சவங்களுக்கான சூப்பரான கோல்டன் சான்ஸ் அண்ட் ஹை லெவலான சேலரியுமே இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் மறக்காம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி உங்க லைஃபை வேற லெவலுக்கு கொண்டு போங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பத்தின எல்லா தகவலையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சிலபஸை பற்றின இன்னொரு வீடியோவுமே அப்லோட் பண்ணலாம்னு இருக்கும். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வேரியஸ் டைப்பில் போஸ்டிங் இருக்குது. 2 விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதற்கான வேகன்சி டீட்டெயில்ஸை பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செக்ஷன் ஆஃபீஸருக்காக பே லெவல் 8 படி உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. 12 போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எஸ்டியில் 1 வேகன்சி, எஸ்சியில் 1 வேகன்சி, ஓபிசியில் 4 வேகன்சி, அண்ட் இடபிள்யூஎஸ்ல 2 வேகன்சி அண்ட் யூஆர்ல 4 வேகன்சியுமே கொடுத்துருக்காங்க. டெப்டி செக்ஷன் ஆஃபீஸருக்காக பே லெவல் 7 படி சேலரி கொடுக்குறாங்க. 14 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எஸ்டியில் 1 வேகன்சியும், எஸ்சியில் 1 வேகன்சியும், ஓபிசியில் 4 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்ல 2 வேகன்சியும் அண்ட் யூஆர்ல 6 வேகன்சியும் தான் அறிவிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் கேட்டகரிக்காக பே லெவல் 2 படி சேலரி கொடுக்குறாங்க. டோட்டலாக 25 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எஸ்டியில் 2 வேகன்சி, எஸ்சியில் 3 வேகன்சி, ஓபிசியில் 7 வேகன்சி, இடபிள்யூஎஸ்ல 3 வேகன்சி அண்ட் யூஆருக்கு 10 வேகன்சியுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு 23/2/2026 அண்ட் இதற்கான லாஸ்ட் டேட்டு 23/3/2026 வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃபீஸருக்காக மினிமம் 21 வயசுல இருந்து மேக்ஸிமம் 40 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர் டிகிரியில எனி டிசிப்ளின்ல கிராஜுவேட் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். குட் அகாடமிக் ரெக்கார்டுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெப்டி செக்ஷன் ஆஃபீஸருக்காக மினிமம் 21 வயசுல இருந்து மேக்ஸிமம் 40 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்களுமே பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளின்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். குட் அகாடமிக் ரெக்கார்டுமே உங்களுக்கு இருக்கணும். அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக மினிமம் 21 வயசுல இருந்து மேக்ஸிமம் 35 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே எனி டிசிப்ளின்ல பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே தாராளமாக இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். அண்ட் இதற்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரிக்காக 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸாக நிர்ணயிச்சிருக்காங்க. பிளஸ் ஜிஎஸ்டியுமே இருக்கும். எஸ்சி எஸ்டி உமன் கேட்டகரிக்காக எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணாலே போதுமானது. அண்ட் இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் தான். அதனால் கரெக்டாக செக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குட் அகாடமிக் ரெக்கார்டுமே உங்கள்கிட்ட இருக்கணும். அண்ட் இந்த ஜாபுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கூடுதல் முன்னுரிமையுமே கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் மூலமாக தான் தகுதியான கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா www.nfsu.ac.in வெப்சைட் மூலமா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணி சரியான டீடைல்ஸோட ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்திருக்காங்க. அதையுமே டீடைலா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன். இதற்கான வேகன்சின்னு பாத்தீங்கன்னா டெப்டி டைரக்டர் சைபர் செக்யூரிட்டி சைபர் டிஃபென்ஸ்க்காக பே லெவல் 12 படி சேலரி கொடுக்குறாங்க. டோட்டலா 1 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. டெப்டி டைரக்டர் ஃபாரன்சிக் பிசிக்காலஜியில 12 படி தான் சேலரி கொடுக்குறாங்க. 1 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் என்டிபிஎஸ்ல 1 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சீனியர் சயின்டிபிக் ஆபீசர் சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் டிஃபென்ஸ்ல 1 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சீனியர் சயின்டிபிக் ஆபீசர் என்டிபிஎஸ்ல 1 வேகன்சியும், ஜூனியர் சயின்டிபிக் ஆபீசர்ல 1 வேகன்சியும், ஜூனியர் சயின்டிபிக் ஆபீசர் ஃபாரன்சிக் அக்கவுண்டிங்ல 1 வேகன்சியும், லெபார்டரி அசிஸ்டன்ட்காக 24 வேகன்சியுமே கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா எஸ்டியில் 2 வேகன்சியும், எஸ்சியில் 4 வேகன்சியும், ஓபிசியில் 6 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்ல 2 வேகன்சியும் அண்ட் யூஆர்ல 10 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்குமே 23/2/2026 இருந்து 23/3/2026 வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணி அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டெப்டி டைரக்டர் சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் டிஃபென்ஸுக்காக மேக்ஸிமம் 50 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்.
குவாலிஃபிகேஷனா PhD டிகிரி இன் ரெலவென்ட் டிசிப்ளின்ல முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அல்லது மாஸ்டர் டிகிரியில சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் போன்ற இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது PhD டிகிரி முடிச்சு ரெலவென்ட் டிசிப்ளின்ல 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மாஸ்டர் டிகிரி முடிச்சு 10 வருஷம் ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நீங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா BA BTech டிகிரி முடிச்சு ரெலவென்ட் டிசிப்ளின்ல கம்ப்ளீட் பண்ணி 12 வருஷம் ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்களுமே எலிஜிபிள் தான். டெப்டி டைரக்டர் ஃபாரன்சிக் பிசிக்காலஜிக்காக மேக்ஸிமம் 50 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனா PhD டிகிரி ரெலவென்ட் டிசிப்ளின்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்களும் மாஸ்டர் டிகிரியில ஃபாரன்சிக் பிசிக்காலஜி, கிரிமினாலஜி, நியூரோ பிசிக்காலஜி இது போன்ற துறைகள்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா PhD டிகிரியில ரெலவென்ட் டிசிப்ளின்ல முடிச்சு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுமே எலிஜிபிள் தான். மாஸ்டர் டிகிரி முடிச்சு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர் NDPS காக மேக்ஸிமம் 45 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனா PhD டிகிரி இன் ரெலவென்ட் டிசிப்ளின்ல முடிச்சிருந்தீங்கனாலுமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மாஸ்டர் டிகிரியில ஃபாரன்சிக் சயின்ஸ், ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தாலுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது PhD டிகிரி முடிச்சு 4 வருஷம் ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மாஸ்டர் டிகிரி முடிச்சு 7 வருஷம் ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அடுத்து சீனியர் சயின்டிபிக் ஆபீசர் சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் டிஃபென்ஸ்க்காக மேக்ஸிமம் 40 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். PhD டிகிரியில ரெலவென்ட் டிசிப்ளின்ல முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மாஸ்டர் டிகிரியில சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது போன்ற துறைகள்ல முடிச்சிருந்தீங்கனாலும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா PhD டிகிரி முடிச்சு 2 வருஷம் ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மாஸ்டர் டிகிரி முடிச்சு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்களுமே எலிஜிபிள் தான். அப்படி இல்லனா BA BTech முடிச்சு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நீங்களுமே தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சீனியர் சயின்டிபிக் ஆபீசருக்காக மேக்ஸிமம் 40 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். PhD டிகிரி ரெலவென்ட் டிசிப்ளின்ல முடிச்சிருக்கவங்களும் மாஸ்டர் டிகிரியில ஃபாரன்சிக் சயின்ஸ் இது போன்ற குவாலிஃபிகேஷன்ல முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா PhD டிகிரி ரெலவென்ட் டிசிப்ளின்ல முடிச்சு மினிமம் 2 வருஷம் ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மாஸ்டர் டிகிரி முடிச்சு 5 வருஷம் ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜூனியர் சயின்டிபிக் ஆபீசருக்காக மேக்ஸிமம் 35 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கவங்களும் 3 வருஷம் ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அடுத்து ஜூனியர் சயின்டிபிக் ஆபீசருக்காக மேக்ஸிமம் 35 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கவங்களும் 3 வருஷம் ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்ரபிளா PhD இன் ரெலவென்ட் டிசிப்ளின், PG டிப்ளமோ இன் ஃபாரன்சிக் அக்கவுண்டிங் முடிச்சிருந்தாலும் கூடுதல் முன்னுரிமையுமே கொடுக்கறாங்க. லெபார்டரி அசிஸ்டன்ட்காக மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 27 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி எனி டிசிப்ளின்ல முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பாத்தீங்கன்னா அதே போலதான் ஜெனரல் EWS OBC கேட்டகரிக்கு 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸா நிர்ணயிச்சிருக்காங்க. SC ST உமன்ஸ்க்காக எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. இதுவுமே நான் ரீஃபண்டபிள் தான். அதனால கரெக்டா செக் பண்ணி பே பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா www.nfsu.ac.in வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணி சரியான டீடைல்ஸ், அதாவது உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷன் டீடைல்ஸ், குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்து என்டர் பண்ணி அது கூடவே தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணி கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்பவே அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைன்ல சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்வே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.